ஆல்ரெடி நம்ம வந்து இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே வந்திருக்கோம். ஸோ அதை என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வேளாண்மை ஒரு பார்வையில் வேளாண் மண்டலங்களை எப்படி பார்க்கறது, பயிர் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் எப்படி, மழை அளவு எப்படி பார்க்கறது, நீர் ஆதாரங்கள் எங்கெங்கே இருக்குது, அதில் எவ்வளோ நீர் இருக்குது, என்னென்ன டேட்டில் எவ்வளோ நீர் இருந்துச்சு அப்படின்றத எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ திட்டங்களில் என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது, என்னென்ன துறைகளில் என்னென்ன மானிய திட்டங்கள் கவர்மெண்ட் தராங்க அப்படின்றத எப்படி பார்க்கறது அப்படின்றத வீடியோஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் விவசாய பயிர் தமிழ் மண்வளம் பார்த்துருக்கோம். உழவர் தொடர்பு அலுவலர் பற்றியும் நம்ம போட்டிருந்தோம். ஸோ சிட்டிசன்ஸ் பற்றியும் நம்ம எப்படி சட்டங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம வந்து ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் மனு பண்ணோம்னா யார்கிட்ட மனு பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த தொடர்புகளில் வந்து எப்படி நம்ம வந்து வேளாண் துறையில் இருக்கவங்கள தொடர்பு கொள்வது அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். அவங்களோட மொபைல் நம்பர் எடுத்து எப்படி பேசுறது, அவங்களோட இமெயில் ஐடி கிடைக்கும் எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விவசாய பகுதியில் கடைசியாக இருக்கும் பாருங்க பயிர் வாரியான விதை அட்டவணை. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ண எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்குற யூடியூப்பில் இப்போயே நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இல்லை போய்ட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அக்ரிடெக் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம சேனல் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வீடியோஸ்க்கு போயிடுங்க. ப்ளேலிஸ்ட்டுமே இருக்கும். ஸோ அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டுமே இருக்கும். நீங்கள் அதுவே போய் பார்க்கலாம். இல்லை நம்ம போட்டிருக்க வீடியோஸ் கூட பார்க்கலாம். விவசாயத்துறை சார்ந்த அரசாணைகள் சட்டங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீர்நிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, மண் வளம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுமாதிரி உதவி வேளாண்மை அதிகாரி எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்றதுக்கான வீடியோ, அது மாதிரி நிறைய விவசாயம் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த விவசாய பகுதியில் கடைசியில் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு எப்படி வரணும்னு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போயிட்டு டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டு உங்களுக்கு இதாக வரும், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு. ஸோ இதில் போயிட்டு இந்த இது ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி தான் ஃபஸ்ட் பேஜ் வரும். ஸோ இதில் மெனுவில் அதாவது என்ன மெனு அப்படின்னா, விவசாய பகுதி அப்படின்ற மெனுவில் பகிர் வாரியான விதை அட்டவணை அப்படி சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு விதை மேம்பாட்டு முகமை பகிர் வாரியான விதை அட்டவணை. விதை அட்டவணை அப்படின்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ விதைகள் தேவைப்படுது, என்னென்ன பயிர் என்னென்ன மாதம் செய்வாங்க அப்படின்றத கூட இந்த ஒரு அட்டவணை வச்சு நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ இதில் நிறைய அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ நெல், சிறுதானியம், சோளம், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாலி, சோளம், திணை, சாமை, வரகு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் 23 பொருள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 23 பொருளாக இப்போ நெல் விதை அட்டவணை போட்டிருக்காங்க. ஸோ அரை தினங்கள் அப்படின்னா திங்கள் அப்படின்னா தமிழை பொறுத்தவரை திங்கள் அப்படின்றது மாதத்தை குறிக்கும். ஸோ அதனால் இது மாதமாக வச்சுங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் நெல் சாகுபடி பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இப்போ அரியலூர் மாவட்டம்னா அதுக்கு சித்திரையிலிருந்தே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் எங்களுடைய மாவட்டம் பார்க்குறேன். எங்களுடைய மாவட்டம் விழுப்புரம், வேலூர், விழுப்புரம் அங்கே கீழே இருக்குது பாருங்கள். ஸோ விழுப்புரத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா 15 மூட்டை தேவைப்படுது. எப்போ அப்படின்னா மே மாதம், அதாவது வைகாசி மாதம் 15, 19, 25, 74 மூட்டை நமக்கு தேவைப்படுது. புரட்டாசி அந்த மாதிரி டைம் எல்லாம். ஸோ நிறைய விழுப்புரம் மாவட்டத்தில் கூட நிறைய நெல் உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த பொருள் இப்போது அடுத்த இது திரும்ப நெல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோளம் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்ற எல்லா அட்டவணையும் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் என்னென்ன பயிரில் எந்தெந்த மாவட்டத்தில் பயிரிடுறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக எதனா ஒரு தொழில் தொடங்கணும், விவசாயத்துறை சார்ந்து எதனா ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய டேட்டாஸ் எடுத்து அதை வச்சு நீங்கள் வந்து நிறையா தொழில் பண்ணலாம். இப்போ ஒரு சில மாவட்டத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான இதை வந்து நீங்கள் பண்ணுற மாவட்டங்கள்ல இருந்து கூட வாங்கி செல் பண்ணலாம். இல்லை அந்த மாவட்டத்தில் இருக்க விவசாயிகளை அதை பண்ண வைக்கலாம். அது மூலயமா ஒரு பிஸ்னஸ் கொண்டு வரலாம். அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப சோளம் ரெண்டு அட்டவணை வரும்ல. அது கம்பு கொடுத்துருக்காங்க. கம்பு 2 இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேழ்வரகு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குதிரைவாலி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மக்காசோளம், திணை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ திணையெல்லாம் பாருங்கள் ரொம்ப கம்மி தான். கடலூரில் விளைவிக்கிறாங்க. திண்டுக்கல், அடுத்து கள்ளக்குறிச்சி, நாகப்பட்டினம், சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், அப்புறம் வேலூர், விழுப்புரம் இந்த இடத்துல மட்டும்தான் ரொம்ப கம்மியான இடத்துல தான்.
இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப கம்மியான இடத்துல மட்டும்தான் இது பண்ணுறாங்க. எங்கள் மாவட்டம் விழுப்புரத்தில் ஓரளவுக்கு வந்து நமக்கு திணையெல்லாம் வந்து விளைவிக்கிறாங்க. ஆனால் மற்ற மாவட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் விளைவிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் திணையை விளைவிச்சு ஒரு விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் விவசாயத்தில் பெரிய அளவுக்கு லாபம் கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு இந்த ஒரு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருந்தாலும் டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து tnagrinet.gov.in அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு விவசாய பகுதி போயிட்டு லாஸ்ட்டாக போய் பாருங்கள். பயிர் வாரியான விதை அட்டவணை அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் புதுசாக எதனா ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் வந்து நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போட்டிருக்கேன். அது வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவே நான் கொடுத்துருப்பேன். பிளேலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிஸ்நெட் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் நேம்லேயே இருக்கும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா விவசாயம் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் இந்த மெனூஸில் இருக்க இப்போது இந்த மெனூஸில் பாருங்கள். இப்போ வந்து பயிர் வாரியான அட்டவணை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் குறைந்தபட்ச ஆதார விலைனா எப்படி பார்க்குறது, நேரடி கொள்முதல் நிலையங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது எப்படி பார்க்குறது, உயர் தொடர்பு அலுவலகங்கள், இன்னும் அதில் இருக்க எல்லாமே எப்படி உரங்களை எப்படி முன்பதிவு செய்யறது, உரங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத எப்படி பார்க்குறது அப்படின்றத பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் போட போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த இதில் வருது பாருங்கள். இதில் இருக்கிறது இப்போ வந்து தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் எப்படி இது பண்ணுறது, இலவச மரக்கன்றுக்கு எப்படி முன்பதிவு செய்யறது, அதுக்கப்புறம் வந்து வேளாண்மை விரிவாக்க சேவைக்கான ஓராண்டு பட்டய படிப்பு இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது. ஒரு வருஷம் வந்து வேளாண்மைக்கான ஒரு பட்டய படிப்பு ஒரு வருஷம் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கு போல். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணி நம்ம படிக்கிறது. அப்புறம் வந்து இதில் இன்னும் நிறையா இருக்குது. இப்போ இளைஞரின் வேளாண் தொழில் முனைவோராக்குதல் திட்டம், இலவச மரக்கன்று சொல்லிட்டேன். அதேமாதிரி மண் வரைபடம், உழவர் லாகின், இதை பற்றி வேளாண்மை சிறப்பாக செயல்படும் விவசாயிகளான பரிசு இதுக்கெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற நிறையா இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லை, இந்த வெப்சைட்டில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் பற்றியுமே நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போகிறேன். ஸோ இந்த செய்திகளில் குறுவை சாகுபடி திட்டம், பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி, விவசாயிகளுக்கான பயிர் கடன், அந்த மாதிரி நிறையா இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னுமே கீழே வந்தீங்க அப்படின்னா உட்கட்டமைப்பில் வேளாண்மை விரிவாக்க மையம், விதை சுத்திகரிப்பு நிலையம், உயிரி உர உற்பத்தி மையம், நுண்ணூட்ட கலவை உற்பத்தி மையம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றியுமே நான் தனித்தனியாக ஒவ்வொரு இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போடுவேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் டெய்லியுமே ஒரு வீடியோஸ் கரெக்டாக ஈவினிங் 6 o'clock உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபார்மிங் பற்றி இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை வச்சு கிளிக் பண்ணி உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் எதிர்பார்க்கறத விட இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். டாடா, பை பாய்.